அழைக்கும் போதெல்லாம் அண்ணாமலை அவர்கள் போய் நீதிமன்றத்தில் ஆஜராகிறார். ஆனால் டிஆர் பாலு வரவே மாட்டாரு, ஜகா வாங்குறாரு. ஏன் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று கூட டிஆர் பாலு அவர்கள் ஆஜராகவே இல்லை, ஜகா வாங்கிட்டாரு. அதான் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ணாமலை அவர்கள் ஒரு நாள் சொல்லியிருப்பார். என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இந்த வழக்கில் டிஆர் பாலு அவர்களை நீதிமன்றத்தில் வச்சு கேள்வி கேட்கலான் இருக்கேன். அப்படி சட்டத்தில் இடம் இருக்கிறது. அந்த சட்டத்தை யூஸ் பண்ணி நான் டிஆர் பாலு அவர்களை கேள்வி கேட்க போறேன். அது மட்டும் இல்லாம இந்த வழக்கின் மூலமா டிஆர் பாலு அவர்களோட பல விஷயங்களை வெளியே கொண்டு வர போகின்றேன். அதற்கு ஒரு வாய்ப்பாக நான் இதை பார்க்கிறேன் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருந்தாருங்க. அதுல இருந்து அதை எப்ப சொன்னாரோ அதுல இருந்து டிஆர் பாலு அவர்கள் நீதிமன்றத்தில் ஆஜராகுவதே கிடையாது. நேத்திக்கு தேதியை கூட டிஆர் பாலு அவர்கள் தான் சூஸ் பண்ணாராமா. டிஆர் பாலுனா டிஆர் பாலுவா இருக்கலாம், அல்லது அவங்களோட வழக்கறிஞர் டீமா கூட இருக்கலாம். அவங்க தான் நேத்திக்கு தேதியை கூட சூஸ் பண்ணியிருக்காங்க. நான் என்ன கேட்கிறேன்னா, சாராய ஆலைகள் மூலம் விவசாயிகளின் வயிற்றில் அடித்து சாராயம் விற்று கொண்டிருக்கும் போது போகாத மானம் யாருக்கு வேணுமா மத்திய அமைச்சர் பதவி கொடுப்பேன், ஆனா டிஆர் பாலுக்கு மட்டும் மத்திய அமைச்சர் பதவி கொடுக்கவே மாட்டேன்னு அன்றைய பிரதமர் சொன்ன போது போகாத மானம் அண்ணாமலை அவர்கள் டிஎம்கே ஃபைல்ஸ் வெளியிட்டோன்னே இவரோட மானம் போயிடுச்சான். சார், நீங்க தான் வழக்கு போட்டீங்க, நீங்க தான் தேதியை சூஸ் பண்றீங்க, எல்லாமே நீங்க தான் சூஸ் பண்றீங்க, அப்புறம் ஏன் ஆஜராக மாட்டேங்கிறீங்க? அண்ணாமலை அவர்கள் வராரா இல்லையா? நீங்க வரணுமா இல்லையா? வாங்க சார், ஆஜராகி தான் பாருங்க.